அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ யுத்லிலுஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் மனித சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட ஒட்டுமொத்த இறை தூதர்கள் மீதும் அந்த இறை தூதர்கள் காட்டிய வழிமுறைப்படி வாழ்ந்து மரணித்த அனைத்து நல்லடியர்கள் மீதும் இன்னும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கமாக எதை நமக்கு கட்டளையிட்டார்களோ அத்தனை காரியங்களையும் அத்தனை விஷயத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் பின்பற்றி வாழ வேண்டும் என்று இன்றளவும் முயற்சி செய்து கொண்டிருக்கும் நம் உட்பட உலக மக்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் திருமறை திருக்குர்ஆன் வசனத்தை பற்றி விரிவாக நாம் தெரிந்து கொள்வோம். அதாவது 87வது அத்தியாயம் 14வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், கத் அஃப்லஹ மன் தஸக்கா, தூய்மையாக வாழ்பவன் வெற்றி பெற்றான் என்று அல்லாஹ் தன் திருமறை திருக்குர்ஆனில் கூறுகின்றான். இப்ப இந்த வசனத்தை குறித்து விரிவாக கூடுதலாக விளக்கத்தோடு இன்றைய தினம் தெரிந்து கொள்வோம். தூய்மையாக வாழ்ந்தால் நாம் வெற்றி பெறலாம் என்று அல்லாஹ் தன் திருமறை திருக்குர்ஆனில் கூறுகின்றான். ஆக மார்க்கம் காட்டிய அடிப்படையில் நாம் தூய்மையாக வாழ வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அத்தஹுரு சத்ருல் ஈமான், தூய்மை என்பது ஈமானின் பாதியாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள். ஆக இந்த குர்ஆன் வசனத்தையும் தூய்மை என்பது ஈமானின் பாதியாகும் என்ற இந்த நபிமொழி கேட்ட உடனேயே பொதுவாக நம்முடைய நினைவுக்கு வரக்கூடிய விஷயம் என்னவென்றால், ஒரு மனிதன் மிக தூய்மையாக வாழ வேண்டும், குறிப்பாக சுத்தமாக தூய்மையாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை தான் இந்த ஹதீஸையும் இந்த குர்ஆன் வசனத்தை கேட்ட உடனே நம்ம நினைவுக்கு வரக்கூடிய விஷயம். ஏனென்றால் தூய்மை என்பது இஸ்லாமிய மார்க்கம் அந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு காரியமாகும், விஷயமாகும். ஆனால் இந்த குர்ஆன் வசனமும் இந்த நபி மொழியும் வெறுமனே உடல் தூய்மையை பற்றி மட்டும் பேசவில்லை. உடல் தூய்மையை பற்றியும் பேசுகிறது. வெறுமனே அதை மட்டும் பேசாமல் உள்ள தூய்மையை பற்றியும் கத் அஃப்லஹ மன் தஸக்கா என்ற குர்ஆன் வசனம் பேசுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். ஏனென்றால் ஒருவர் நன்றாக சுத்தமாக குளித்துவிட்டு தன்னுடைய ஆடைகளில் இருக்கக்கூடிய சிறந்த ஒரு புத்தம் புது ஆடையை அணிந்து கொண்டு நன்றாக நறுமணத்தை பூசிக் கொள்கிறார். அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்பக்கூடியவன். தன்னை இந்த அளவுக்கு சுத்தமாகவும் அழகுபடுத்திக் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு தன்னை அழகுபடுத்திக் கொள்வதை மார்க்கம் வலியுறுத்துகிறது. அப்ப ஒருவர் தன்னை தூய்மைப்படுத்தி சுத்தமாக்கி நறுமணம் பூசிக்கொண்டு அழகுபடுத்திக் கொள்கிறார். இது மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் இல்லை, கூடுதலாக ஒரு நன்மை தான் கிடைக்கும். ஆனால் தன்னை தூய்மைப்படுத்தி கொண்ட அந்த சகோதரனோ சகோதரியோ மற்ற நபர்களை, மற்ற சகோதரனையோ மற்ற சகோதரிகளோ மற்ற உறவினர்களையோ தாழ்வாக கருதுகிறார்கள். உடலை தூய்மை செய்த அந்த நபர்கள் என்ன செய்யறாங்க, பிறரை, இவர் நல்லா படிச்சிருப்பாரு, நல்லா கல்வி தகுதி இருக்கும், பிறர் படிப்பு குறைவாக இருக்கும், அவரை பார்த்து உனக்கு கல்வி தகுதி இல்லை என்று அவரை தாழ்வாக கருதுவது. அதே போன்று தூய்மைப்படுத்தி கொண்ட அந்த சகோதரனோ சகோதரிகளோ செல்வத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயர்வை கொடுத்திருப்பான். அப்ப செல்வத்துல அவரை விட குறைவாக ஏழ்மையாக வாழக்கூடிய நபரை பார்த்து உள்ள தளவுல நேரடியாக வார்த்தையை பயன்படுத்த விட்டாலும் கூட மனசுல நினைக்கிறார், என்ன நினைக்கிறாரு, எனக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செல்வத்தை அதிகமாக வழங்கி இருக்கிறான், உங்களுக்கு என்ன செய்யல, நீங்க செல்வத்துல மிக மிக குறைவாக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள், அல்லாஹ் உங்களை செல்வத்துல தாழ்வாக வச்சிருக்கான் என்று மனசளவில் அவர் நினைத்தார் என்றால் அவர் உடல் அளவில் தூய்மையாக இருக்கின்றாரே தவிர உள்ளத்தில் தூய்மை இல்லை என்பதுதான் உண்மையான ஒரு விஷயமாகும். சரி, உள்ளத்துல தூய்மை இல்லையோடு மட்டுமல்லாமல் அவர் தீமையில் இருக்கின்றார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதாவது ஒருத்தனை தாழ்வாக மனசுல நினைக்கிறது
உள்ளம் தூய்மை இல்லை என்பதோடு மட்டுமல்லாமல் அந்த நபர் யார் தவறாக பிறரை தாழ்வாக எண்ணுகிறாரோ அவர் தீமையில் இருக்கின்றார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். அதாவது முஸ்லீம்ல 5010 என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி. ஒரு மனிதன் முஸ்லிமான சகோதரனை மட்டமாக தாழ்வாக கருதுவதே அவர் தீமையில் இருக்கிறார் என்பதற்கு போதிய சான்றாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். அதே போன்று முஸ்லிம்ல 5012 என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய தோற்றங்களையோ உங்களுடைய செல்வங்களையோ பார்ப்பதில்லை, மாறாக உங்களுடைய உள்ளத்தையும் உங்களுடைய செயல்களையும் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்க்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக அல்லாஹ் நம்முடைய செயலையும் நம்முடைய உள்ளத்தையும் தான் பார்க்கின்றார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறினார்கள். இப்போ இந்த உள்ளத்தையும் செயலையும் பிரித்து நம்ம பார்க்க வேண்டும். எப்படி பிரித்து பார்ப்பது? ஒரு சகோதரர் மனதளவில் ஒரு நன்மையான காரியங்களை எண்ணுகிறார். நமக்கு எப்படியாவது ஒரு தர்மம் செய்யணும், ஒரு ஏழைக்கு உணவளிக்கணும், அல்லது தன்னுடைய நண்பனோ தன்னுடைய உறவினருக்கோ யாரோ ஒருவருக்கு உதவி செய்யணும் என்று மனதார ஒரு விஷயத்தை அவர் எண்ணுகிறார். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அதை அவரால் செயல்படுத்த முடியவில்லை. இப்படி செயல்படுத்தாத காரணத்திற்காகவே மனசுல நினைச்சு உண்மையாகவே செயல்படுத்த முடியல, அந்த சூழ்நிலை அவருக்கு அமையல. இப்படி மனசார நினைத்ததற்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நபருக்கு நன்மையை தருகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அது எந்த அளவுக்கு என்றால் முஸ்லீம்ல 207 என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி. அதாவது ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி பின்வருமாறு சொல்லும் பொழுது, அல்லாஹ் நன்மை தீமைகளை அவர் இன்ன என்று பிரித்து எழுதிவிட்டான், பிரித்து அறிவித்து விட்டான். அப்ப ஒரு நபர் நன்மையான காரியங்களை மனசில் எண்ணுகிறார், நன்மையான காரியங்களை மனசுல என்றாரு, அந்த எண்ணுனதற்கே அந்த நினைத்ததற்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மையை பதிவு செய்கிறான். அதே போன்று தான் எண்ணிய அந்த தர்மமாக இருக்கட்டும், ஏழைக்கு வழங்கக்கூடிய உணவாக இருக்கட்டும், உறவினருக்கு செய்யக்கூடிய உதவியாக இருக்கட்டும், மனசுல எண்ணியபடியே அந்த நன்மையான காரியத்தை அவர் செய்து முடித்து விடுகிறார். அந்த செய்ததன் காரணமாகவே 1க்கு 10ஆகவும் 10க்கு 700ஆகவும் அதைவிட அதிகமாக நன்மையாக பதிவு செய்யப்படுகிறது. அவங்களுடைய உள்ளம் சார்ந்து ஒரு நன்மை பதிவு செய்யப்படலாம். 1க்கு 10ன்னா நல்ல அது உள்ளத்தை சார்ந்து ஈமானை சார்ந்து 10 மடங்கோ அல்லது 700 மடங்கோ இன்னும் தூய்மையாக உள்ளத்தை வைத்திருந்தோம் என்றால் 700க்கும் அதிகமான மடங்கு நன்மைகள் பதிவு செய்யப்படும் என்பதை இந்த ஹதீஸின் மூலியமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று ஒரு தீமையை எண்ணுகிறார், அந்த எண்ணிய தீமையை அல்லாஹ்வுக்கு பயந்து அந்த தீமையை கைவிட்டு விடுகிறார். இதன் காரணமாகவும் நன்மை வழங்கப்படுகிறது. அல்லது தீமை எண்ணுகிறார், அந்த தீமையை எண்ணியபடி தன்னுடைய வாழ்க்கையில் செயல்பட்டு விடுகிறார், அதற்கு ஒரே ஒரு பாவமாகத்தான் பதிவு செய்யப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று முஸ்லிம்ல 3870 என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி. எந்த அளவுக்கு அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கிறான் என்பதற்கு இந்த செய்தியெல்லாம் ஒரு சான்றாக அமைகிறது. யார் உண்மையான மனதுடன் தான் ஒரு ஷஹீது மரணம் அடைய வேண்டும் என்று யார் உண்மையான மனதிலும் எண்ணுகின்றாரோ அவருக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயர்த்துகிறான். எந்த அளவுக்கு என்றால் அவர் படுக்கையாக அந்த ஷஹீதுக்கு உண்டான எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு நிகழ்வும் நடைபெறல, படுக்கையாக இருக்கிறார். ஆனா மனதளவில் நமக்கு ஒரு ஷஹீதுடைய அந்தஸ்து அடைய முடியாதா, அடைந்தால் நல்லா இருக்குமே, அடைந்தால் நம்ம மிகப்பெரிய மறுமையில் நன்மை அடைந்து கொள்ள முடியுமே என்று மனதளவில் உள்ளத்தில் எண்ணுகிறார். ஆனா அதுக்குண்டான எந்த ஒரு நிகழ்வும் நடக்கல. இப்ப படுக்கையாக இருந்து சாதாரணமான முறையில் அவர் மரணத்தை தழுவினாலும் கூட அவர் மனதில் உண்மையாக நினைத்ததன் காரணமாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷஹீதுடைய அந்தஸ்தை அவருக்கு வழங்குகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறினார்கள். அதாவது எந்த அளவுக்கு என்றால் இப்ப நம்ம அந்த ஷஹீதுடைய எது ஷஹீது எந்தெந்த மரணம் அடைந்தால் ஷஹீதுடைய அந்தஸ்து என்பதையும் கூடுதலாக இதில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு போர்க்களத்தில் கலந்து கொள்கிறார், போர்க்களத்தில் கலந்து கொண்டு எதிரிகள் வெட்டப்பட்டு உயிர் தியாகம் அடைகிறார் என்றாலும் கூட இது ஷஹீதுடைய அந்தஸ்து. அதே மாதிரி பிளாக் நோய் என்பது தொற்று நோய். இப்போ நம்மளுடைய வாழக்கூடிய காலகட்டத்தில் அந்த கொரோனா மூலியமாக நிறைய சகோதரர்கள் நிறைய சகோதரிகள் நிறைய பேர் மகுத்தாயிருப்பாங்க. இப்போ இதெல்லாம் ஷஹீதுடைய அந்தஸ்து. பிளாக் நோய் என்பது அது ஒரு நோய், தொற்று நோய் குறித்து தான் இந்த ஹதீஸில் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி நீரில் மூழ்கி யார் மரணம் அடைகிறார்களோ அவருக்கும் ஷஹீதுடைய அந்தஸ்து வழங்கப்படும். கட்டிட இடிபாட்டில்
வேலை செய்கிறாங்க, கட்டிட வேலை செய்கிறாங்க, நிறைய பக்கம் பார்க்குறோம். வேலை செய்யும்போது கட்டிட இடிபாட்டில் சிக்கி மரணம் அடைந்திருக்கிறார்கள். இதற்கும் ஷஹீதுடைய அந்தஸ்து வழங்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே மாதிரி வயிற்று வலி, கடுமையான வயிற்று வலியின் காரணமாக, அந்த நோயின் காரணமாக ஒரு மரணம் அடைந்து விட்டார் என்றால் அவருக்கும் ஷஹீதுடைய அந்தஸ்து வழங்கப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள். அதே போன்று ஒருவர் தன் குடும்பத்தோடு பயணம் செஞ்சு போகும் பொழுது தன்னுடைய பொருளாதாரத்தையோ தன்னுடைய மனைவி மக்களையோ யாராவது தவறாக முறையில் அடிக்க வர்றாங்க, ஏதோ ஒரு பொருளாதாரத்தை புடுங்க வர்றாங்க என்போது அவர்களுடன் போராடி தன்னுடைய பொருளாதாரத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காகவோ தன்னுடைய மனைவி மக்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகவோ அந்த எதிரியிடம் சண்டையிட்டு போரிட்டு நாம் அந்த நேரத்தில் மரணம் அடைந்தால் என்றாலும் கூட இதுவும் ஷஹீது மரனுடைய அந்தஸ்தில் வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆக நம்ம இந்த கேட்டகரியில யாரு இந்த ஒரு அடிப்படையில் மரணம் அடைந்தாலும் ஷஹீதோட அந்தஸ்தில் வந்துருவோம். ஆனால் இப்ப என்ன கேள்வி வரும்னு கேட்டீங்கன்னா, ஒருவர் ஆக்சிடென்ட்ல மரணம் அடைய, விபத்துல மரணம் அடைகிறார், இப்ப அவருக்கு ஷஹீதுடைய மரணம் அந்தஸ்தானா? ஆமா, ஷஹீதுடைய அந்தஸ்துல அவர் வந்துருவார். ஆனால் அந்த ஷஹீதுக்கு உண்டான அந்தஸ்தை அல்லாஹ் தருவானா தரமாட்டானா என்பது மறுமையில் தான் தெரியும். ஒரு தொழுகிறார் ஜமாத்தோட 27 மடங்கு நன்மை, யார் தொழுதாலும் 27 மடங்கு நன்மை. இப்போ ஒரு ஜமாத்தோட ஒரு தொழுகை தொழுகிறார், இப்ப 27 மடங்கு நன்மை கிடைக்கும் இந்த ஹதீஸின் அடிப்படையில். ஆனா இதுக்குண்டான கூலி கிடைக்குமா கிடைக்காதா, அந்த நன்மையை அடைந்து கொள்வாரா இல்லை என்பது மறுமையில் தான் தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா அது உள்ளம் சார்ந்த விஷயம். ஒரு பெருமைக்காக தொழுறாரு, பிறரெல்லாம் பார்க்கணும், கரெக்டா தொழுதுறாரு, ஃபஜ்ருக்குலாம் பர்ஃபெக்டா வந்துடுறாரு அப்படின்னு மற்றவங்களாம் பாராட்ட வேண்டும் என்று உள்ளத்தில் எண்ணத்தோடு அவர் தொழுதார் என்றால் அந்த நன்மையை அவரால் அடைந்து கொள்ள முடியாது. அந்த அடிப்படையில ஷஹீது மரணம் யாருக்கு ஏற்பட்டாலும் இந்த உலகத்தினுடைய பார்வையில ஷஹீதுடைய மரணம் என்று நாம் சொல்லலாம். ஆனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா ஏற்றுக்கொள்ளப்படாதா என்பதை மறுமையில் தான் தெரியும். அந்த அடிப்படையில் ஒருவர் இது எதுலையுமே நடக்கல, ஆக்சிடென்ட் ஆகல, வயிற்று வலி ஏற்படல, நீரில் மூழ்கி மரணம் அடையல, ஒரு தொற்று நோய் எதுவுமே ஏற்படல, சாதாரணமாக திடீர்னு இருக்க படுக்கையில மரணம் அடைஞ்சிட்டார். ஆனா மனசுல உண்மையாகவே உள்ள தூய்மையாகவே நமக்கு ஷஹீது மரணம் வேண்டும் என்று எண்ணிய மனதுடன் அவர் மரணித்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷஹீதோட அந்தஸ்தை வழங்குகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று தபூக் போர்க்களத்தை குறித்து பிரபலமாக அதனுடைய வரலாறை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கோம். மிக நீண்ட தூரம் தபூக் போர்க்களத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய தோழர்களும் பயணம் செஞ்சு போனாங்க. அது எந்த அளவுக்கு கேட்டீங்கன்னா, அந்த தபூக் போர்க்களம் என்பது கடுமையான வெயில். இந்த கடுமையான வெயிலையும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழரை அழைத்து சென்று தபூக் போருக்கு போறாங்க. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் தபூக் போர்ல வெற்றி பெற்று திரும்பி வர்றாங்க. திரும்பி வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வார்த்தைகள் சொல்றாங்க. அதாவது நீங்கள் கடந்து செல்லும் பள்ளத்தாக இருந்தாலும் சரி, தன் தோழர் அந்த பயணம் செய்யும்போது கடந்து செல்லக்கூடிய பள்ளத்தாக இருந்தாலும் சரி, அல்லது எதுவாக இருந்தாலும் சரி, மதீனாவில் சில மக்கள் இருக்கின்றார்கள், அவர்களும் உங்களுடன் மனதளவில் உங்களுடன் இருக்கின்றார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்ப அந்த தோழர்லாம் கேட்கறாங்க, யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அவங்க மதீனாவில் தான் இருக்கிறாங்க, எப்படி எங்க கூட இருக்கீங்க சொல்றீங்கன்னு சொல்லும் பொழுது, அவர்கள் அங்க இருந்தாலும் கூட உள்ளத்தளவில் நம்முடன் இருக்கின்றார்கள். சில சந்தர்ப்ப சூழ்நிலை தவிர்க்க முடியாத காரணத்தினால்தான் அவர்கள் இந்த போர்க்களத்தில் கலந்து கொள்ள முடியவில்லையே தவிர அவர்கள் மனதும் உள்ளமும் நம்மிடம் இங்கே உள்ளது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகையால் அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கிறான் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம். உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும், உள்ளத்தில் செயல்படுத்த முடியவிட்டாலும் கூட ஆனால் மனதில் நினைப்பதற்கு நன்மை உண்டு என்பதை தெரிந்து கொண்டோம். இப்ப அடுத்ததாக அல்லாஹ் செயலை பார்க்கின்றான். செயல் குறித்து சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்வோம். அதாவது ஒருவர் மிகப்பெரிய ஒரு செயல் செய்கிறார், இஸ்லாத்திற்காக, மார்க்கத்திற்காக, மார்க்கம் வளர வேண்டும், பலருக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் செல்ல வேண்டும் என்று மிகப்பெரிய செயலெல்லாம் செய்யறாரு. ஆனா மனதளவில் ஒரு நல்ல எண்ணம் இல்லை. நல்ல எண்ணம் இல்லைன்னா ஒரு பெருமைக்காக, மக்கள் எல்லாம் பாராட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு எண்ணத்துடன் அந்த செயல் செய்தார் என்றால் அவருக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், அதாவது மறுமை நாள்ல விசாரணை, ஷஹீது மரணம் அடைந்தவர்களுக்கு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரித்து தீர்ப்பு வழங்குவான். முதலில் யாரெல்லாம் ஷஹீது மரணம் அடைந்தார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரித்து தீர்ப்பு வழங்குவான். அப்ப 3 நபர்களை கொண்டு வரப்படுவார்கள். அந்த 3 நபர்கள் யார்? முதலாவதாக தன்னுடைய உயிரை இஸ்லாத்திற்காக தியாகம் செய்த ஒரு நபர், அவர் வரவழைக்கப்படுகிறார். அவரிடம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேள்வி கேட்கின்றார், நான் உங்களுக்கு
வழங்கிய அருள்கொடை சம்பந்தமாக கேள்வி கேட்டு, நான் வழங்கிய இந்த அருள்கொடை சம்பந்தமாக கேள்வி கேட்டு நீங்க இதுக்கு என்ன செஞ்சீங்க என்று கேட்கும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடம், இறைவா நான் இந்த இஸ்லாத்திற்காக மார்க்கத்திற்காக உயிர் தியாகம் செய்தேன் என்று அந்த நபர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடம் பதில் சொல்கிறார். கதப்த, அல்லாஹ் திருப்பி சொல்றான், கதப்த நீ பொய் சொல்கிறாய். செஞ்சது உண்மைதான், அவர் உயிர் தியாகம் செய்து உண்மை. அல்லாஹ் எதை பொய்ன்னு சொல்றான்? நீ மக்கள் எல்லாம் போற்றி புகழ வேண்டும். இஸ்லாத்துக்காக செய்யல, மார்க்கத்துக்காக செய்யல, மக்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்படியெல்லாம் ஒரு உயிர் தியாகம் செய்தார், எவ்வளவு சண்டை போட்டாரு, எவ்வளவு வீர தீரமாக சண்டை போட்டு நம்ம இஸ்லாத்திற்காக மார்க்கத்திற்காக மக்களுக்காக உயிரே தியாகம் செய்தார் என்று போற்றி புகழ வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் நீ உயிர் தியாகம் செய்தார் என்று அவரை முகம் குப்புற நரகத்தில் தூக்கி வீசப்படுவார். அதே போன்று இரண்டாவது நபர், அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய பெரிய செல்வந்தர், தன்னுடைய பொருளாதாரத்தை அனைத்தும் வாரி 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 மக்களுக்காக தானம் தர்மம் செய்யக்கூடியவர். அவரை கூட்டு விசாரிக்கப்படுவார். இதே போன்றுதான் உங்களுக்கு வழங்கிய அருள்கொடை சம்பந்தமாக அல்லாஹ் விசாரித்து, நான் வழங்கிய அருள்கொடை சம்பந்தம் நீங்க என்ன செஞ்ச, என்ன செலவு செய்த விசாரணையில கேட்பான். அல்லாஹ் கேட்கும் பொழுது, இறைவா என்னுடைய பொருளாதாரத்தை நீங்க வழங்கிய இந்த காசு பணம் பொருளாதாரம் எல்லாம் வாரி வாரி மக்களுக்காக அதிகமாக நான் தானம் தர்மம் செஞ்சேன் என்று சொல்லுவார் அந்த நபர். சொல்லும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இல்ல கதப்த நீ போய் சொல்கிறாய், மக்கள் எல்லாம் செல்வந்தர் என்று உன்னை போற்றி புகழ வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் வாரி வாரி நீ செல்வம் செய்த. அதன் காரணமா மக்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, உன்னை போற்றி புகழ்ந்து விட்டார்கள் என்று சொல்லி அவரையும் என்ன செய்யப்படுவார், முகப்புற நரகத்தில் வீசப்படுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று மூன்றாவது ஒரு நபராக அழைக்கப்படுவார். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா கல்விமான், நல்ல கல்வியை கற்று வைத்தவர், கல்வியை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுத்தவர். மிகப்பெரிய ஒரு நன்மை இருக்குது. கல்வியை நம்ம கற்றுட்டு பிறருக்கும் கற்றுக் கொடுத்தோம் என்றால் அது அவருடைய வாழ்க்கையில நாம் கற்றுக் கொடுத்த கல்வியை நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்க 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 அவரு பிறர் கற்றுக் கொடுத்திருப்பார். ஏறப்பட்ட நன்மையை இந்த கல்வியை கற்றுக் கொடுப்பது மூலியமாக நம்ம அடைந்து கொள்ள முடியும். அப்படியாப்பட்ட ஒரு நபர் வர்றார். அவர்கிட்டயும் அருள்கொடை சம்பந்தமாக விசாரிக்கப்படும் பொழுது, அந்த கல்வியை குர்ஆனை நானும் ஓதி பிறரும் கற்றுக் கொடுத்தேன்னு சொல்லிட்டு சம்பந்தமா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறார். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இரண்டு நபருக்கு என்ன வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தினோ அதே வார்த்தை, கதப்த நீ போய் சொல்கிறாய். மக்கள் எல்லாம் ஒரு கல்விமான், இப்படி எல்லாம் ஒரு பயான் பேசுறாரு பாரு, எப்படிலாம் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்றாரு பாரு, மக்கள் எல்லாம் உன்னை போற்றி புகழ வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் நீ இந்த காரியத்தை செய்தாய் என்று அவரும் முகக்குப்புற நரகத்தில் தூக்கி வீசப்படுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். ஆக எந்த அளவுக்கு நம்மளுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். செயல்கள் சிறுசாக இருந்தாலும் சின்ன ஒரு காரியம், அதாவது ஒரு 5 ரூபாயோ ஒரு 10 ரூபாயோ ஒரு சிறிய ஒரு தொகையை தான தர்மம் செய்தாலும் உள்ளத்துல என்ன செய்யக்கூடாது, ஒரு பெருமையும் ஒரு ஆணவமும் இல்லாமல் தூய்மையான உள்ளத்துடன் ஒரு சிறிய பொருளாதாரத்தை நாம் தானம் செய்தோம் என்றால் மிகப்பெரிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்தஸ்தை நாம் அடைந்து கொள்ளலாம். மறுமை நாள்ல ஒரு நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று நான் பெரிய லட்சக்கணக்கில் ஒரு கோடி கணக்கில் பெரிய பெரிய தான தர்மம் பண்ணேன், மிகப்பெரிய நான் ஒரு பள்ளியாசம்லாம் கட்டி கொடுத்தேன், நான் ஒரு மாதம் நோன்பு கஞ்சிக்காக நான் இந்த பொருளாதார செலவு செய்தேன் என்று பெருமைக்காக பிறரெல்லாம் பாராட்ட வேண்டும் என்பதற்காக பெரிய அளவில் நம்ம தொகையை செலவு செய்தோம் என்றால், உள்ளே தூய்மை இல்லாமல் இப்படி காரியத்தை செய்தோம் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த நன்மையும் அடைந்து கொள்ள முடியாது. கூடுதலாக ஒரு ஹதீஸை நம்ம பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களிடம் கேட்கின்றார்கள். அதாவது திவாலாகி போனவர்கள் யார் என்று தெரியுமா? ரசூல்லா தன் தோழரை கேட்கிறாங்க. அப்ப திவாலாகி போனவர்கள் யார் என்று தெரியுமா என்று கேட்ட உடனே அந்த தோழர்கள் யோசிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, திவாலாகி போன யாருன்னா யாரிடம் பண்ட பாத்திரம் இல்லையோ அல்லது வீட்டுல எந்த ஒரு பொருளும் இல்லையோ அவரெல்லாம் திவாலாகி போனவர்கள். நம்மளுடைய பாஷை சொன்னா வீட்டுல எந்த பொருளும் இல்லை, வெள்ளி காசுகளோ தீனார்களோ செலவுக்கு எந்த காசுமே இல்லை, இவர்கள் தான் திவாலாகி போனவர்கள் என்று தோழர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பதில் சொல்றாங்க. இப்ப இதை கேட்ட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இதை கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்ல அவரெல்லாம் திவாலாகி போனவர்கள். யார் திவாலாகி போனவர்கள் தெரியுமா? மறுமை நாளில் சிலர் வருவார்கள், சில சாரார் வருவார்கள், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் இப்படி வணக்க வழிபாடோட மறுமை நாள சிலர் வருவார். ஆனால் இவர் பிறரை அடித்திருப்பார், இவர் பிறரை திட்டி இருப்பார், பிறருடைய ரத்தத்தை இவர் ஓட்டி இருப்பார், தவறான முறையில் பிறருடைய பொருளாதாரத்தை சாப்பிட்டிருப்பார், உண்டு இருப்பார். அப்ப இவர் பிறருடைய ரத்தத்தை ஓட்டிருப்பார், பிறரை அடித்திருப்பார். இதன் காரணமாகவே இவரால் நிறைய நபர்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்ப அந்த நபர்லாம் நிற்கும் பொழுது
இவர் செய்த நன்மையில் இருந்து என்ன செய்யப்படும், யார் இவரால் பாதிக்கப்பட்டாரோ அந்த நபருக்கு பகிர்ந்து கொடுக்கப்படும். இறுதியாக தான் செய்த நன்மையெல்லாம் தீர்ந்த பிறகு எந்த நன்மையும் இல்லை, அந்த அளவுக்கு இந்த நபரால் பல நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப அதன் காரணமாக இவர் நன்மை எடுத்து எடுத்து கொடுத்த பிறகு எந்த நன்மையும் இல்லை என்றால், கூடுதலாக யாரெல்லாம் இவரால் பாதிக்கப்பட்டிருக்கிறோ அவர் செய்த தீமையை எடுத்து யார் இவரால் பாதிக்கப்பட்டார்களோ அவர் மீது சுமத்தப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகையால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம எந்த அளவுக்கு உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். சிறிய அமல்களாக இருந்தாலும் சரி, ஒரு சுனத்தான ஒரு தொழுகை, நஃபிலான தொழுகை, அல்லது லுகா தொழுகை, எந்த ஒரு தொழுகையை தொழுதாலும் பிறர் பாராட்ட வேண்டும், பிறர் போற்றி புகழ வேண்டும் என்ற அடிப்படையில் இல்லாமல் மிக தூய்மை மனதுடன் நாம் அந்த அமல்களை, அந்த தான தர்மங்களை, உறவினரை பேணி வாழக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லது ஹஜ் செய்வதாக இருந்தாலும் சரி, உம்ரா செய்வதாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வணக்க வழிபாடு இருந்தாலும் சரி, உள்ள தூய்மையோடு தான் நாம் முதலாவதாக நாம் செய்ய வேண்டும். உள்ள தூய்மை இல்லாமல் பிறர் போற்ற வேண்டும், புகழ வேண்டும் என்று இந்த சிந்தனையோடு ஒவ்வொரு அமல்களும் நாம் செய்தோம் என்றால் நிச்சயமாக மறுமை நாளில், அந்த மறுமை நாளில் விசாரிக்கும் போது ஒரு நஷ்டவாளியாக நாம் மாறிவிடுவோம். இறுதியாக ஒரு ஹதீஸை சொல்லி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்தேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உடலில் ஒரு சதை துண்டு உள்ளது, அது சீர்கெட்டு விட்டால் உடல் முழுவதும் சீர்கெட்டு விடும், அது சீர்பட்டு விட்டால் உடல் முழுவதும் சீர்பட்டும் அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் உள்ளம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.